எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இந்தியன் நாட்டுல வந்து ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ் இருக்குது. 28 ஸ்டேட் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா பெரிய ஸ்டாச்சு இருக்கும். அது வந்து சாமிகளோட ஸ்டாச்சூஸா இருக்கலாம். இல்லாட்டி பெரிய பெரிய லீடர்ஸோட ஸ்டாச்சுவா இருக்கலாம். நினைவு சின்னமா இருக்கக்கூடிய ஸ்டாச்சூஸ் வந்து கட்டி வச்சிருக்கோம். அந்த மாரி நம்ம வந்து டாப் 10 டாலஸ்ட், பிக்கஸ்ட் ஸ்டாச்சுவ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது வந்து லார்ட் சிவாவோட ஸ்டாச்சுல இருந்து ஆரம்பிச்சு, லார்ட் புத்தாவோட ஸ்டாச்சுல இருந்து போய் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு வரைக்கும் போக போகுது இந்த லிஸ்ட். இதுல மேஜரா நம்ம எத கவர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாச்சுஸோட ஹைட். ரெண்டாவது வந்து இந்த ஸ்டாச்சுஸுக்கு கட்டுறதுக்காக ஒரு செலவாயிருக்கும்ல, அந்த ஃபிகர் அப்ராக்சிமேட் ஃபிகரை பத்தி இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். அடுத்தது மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாச்சுவை கட்டுறாங்கன்னா அந்த ஸ்டாச்சுக்கு பிஹைண்ட் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ரீசன் வச்சு தான் அந்த ஸ்டாச்சுஸ் வந்து கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க. இப்போ வந்து சாமிகளோட ஸ்டாச்சு இருக்குன்னா அதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கும். அதை தவிர்த்து அது வந்து நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிலீஃப் இருக்கும். நம்ம வந்து மேஜராக காமனாக இருக்கக்கூடிய ஒரு ரீசனை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்டு நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாச்சு கட்டியிருக்காங்கல்ல, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டாங்கன்னா இன்னைக்கு இந்த 2025ல அந்த ஸ்டாச்சுவோட வேல்யூ எவ்வளோ, அந்த ஸ்டாச்சுக்கு ஒர்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இல்லாட்டி பாலிடிக்ஸ் பற்றி நடுவில் பேசுவோம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் போடுவோம். மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர் பற்றி தான் போடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் எவ்ரிடே அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் எதுக்கு பண்ண சொல்கிறேன்னா, சேனலில் வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் போடுறோம். அதனால் யூடியூப் அல்காரிதமே குழம்பி போயிடுவான். இந்த வீடியோஸ்லாம் சீக்கிரம் டக்குன்னு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் யூடியூப்காரன் கரெக்டாக வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருவான். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ளே போகலாம்ல? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இந்த டாப் 10 டாலஸ்ட், பிக்கஸ்ட் ஸ்டாச்சு லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவோட பேர் வந்து ததகதா ஸ்தால். இந்த ததகதா ஸ்தால் வந்து ஆக்சுவலாக ஒரு லார்ட் புத்தரோட ஒரு சிலை ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம் ரவாங்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் புத்தா பார்க்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபேமஸான பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கில் தான் இந்த ததகதா ஸ்தால் லார்ட் புத்தரோட ஸ்டாச்சு இருக்குது. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டு பார்த்தோன்னா 130 அடிங்க. 130 அடினா கிட்டத்தட்ட ஒரு 41 மீட்ரு வரும்னு நினைக்கிறேன். 41 மீட்ரு வந்து செங்குத்தான் நின்றா எவ்வளோ பெருசு இருக்கும். அண்ட் இதுக்கே நான் வந்து வேந்து போகிறேன். இது வந்து 10வது இடத்துல தான் நம்ம இருக்கோம். இன்னும் 9 இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது, இன்னும் டாப் 1 வேறு இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்க போகிறதுன்னு தெரியல. சரி, இப்போ இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான இந்த டைம் பீரியட் இருக்குங்களா, டைம் டேக்கன் இருக்குங்களா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாச்சு வந்து கட்டி முடிக்கிறதுக்கு. 2006ல் கட்ட தொடங்கியிருக்காங்க. கட்ட தொடங்கி 2013 தான் இந்த வேலைகள்லாம் முடிச்சு இனாகரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அண்டு இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான செலவு காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி கிட்ட செலவாயிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே 40 கோடி கிட்ட செலவு பண்ணி, 20 வருஷம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 40 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 40 கோடிக்கு மேலே போகுது அப்படிங்கிறாங்க. அண்டு இந்த ஸ்டாச்சு இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 40 கோடி கொடுத்து செலவு பண்ணி கட்டிட்டாங்க. இப்போ அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 கோடிக்கு மேலே அதோட வேல்யூ போகுது. இப்போ பொதுவாக அந்த ஸ்டாச்சுவோட வேல்யூனா மொத்தமாக அந்த ஸ்டாச்சு அப்படியே வேல்யூ பண்ணி எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து ஏகப்பட்ட ரீசன் இருக்கும். அதுக்கு அதை சுற்றி என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணி வேல்யூ போட்டு தான் அந்த ஸ்டாச்சுக்கான வேல்யூ வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அப்படி அலோகேட் பண்ணிங்கன்னா 120 கோடிக்கு மேலே போகுது இந்த ஸ்டாச்சுவோட வேல்யூ அப்படின்னு போட்டிருக்குது. அடுத்தது இந்த ஸ்டாச்சுவோட ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் புத்தரோட 2550வது பர்த்டே ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாக தான் இந்த ஸ்டாச்சு வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக எடுத்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் பர்பஸ், அந்த ஊரை சுற்றி இந்த டூரிசம்லாம் டெவலப் ஆகும்ல, ஸோ அந்த டூரிசம் டெவலப் ஆகிற விதமாக, பிஸ்னஸை டெவலப் பண்ணுற விதமாக இந்த ஸ்டாச்சு வந்து கட்டியிருக்காங்க. அடுத்தது 9வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவோட பேர் வந்து தியானா புத்தா. ஆமாம், இந்த தியானா புத்தாவும் ஆமாம், இதுவும் புத்தரோட சிலை, இதுவும் புத்தரோட சிலையா? ஓகே, இந்த தியானா புத்தா வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அமராவதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரில் இருக்குது. இந்த புத்தரோட சிலை ஸ்டாச்சுவோட ஹைட்டு வந்து 125 அடி உயரத்தில் இருக்குது. அப்போனா இதுக்கு 5 அடி டிஃப்ரென்ஸ் தான், அவ்வளோதான். இந்த ஸ்டாச்சு வந்து 2003 கட்ட தொடங்கிட்டாங்க. இந்த தத்தகட்டா புத்தா வந்து 2006ல் தொடங்கியிருக்காங்க. இது வந்து 2003 தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடங்கி ஆனால்
12 வருஷம் ஆயிருக்குங்க இந்த ஒரு ஸ்டாச்சுவை கட்டி முடிக்கிறதுக்கு. 2003ல தொடங்கி 15 வரைக்கும் கட்டி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இனாகரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான செலவுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அது வந்து 40 கோடி 7 வருஷத்தில் முடிச்சதுனால இது வந்து ஒரு 10 கோடி எக்ஸ்ட்ரா 50 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2025ல என்ன வேல்யூ இருக்குது இந்த ஸ்டாச்சுவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 150 கோடிக்கு மேலே இந்த ஸ்டாச்சுவோட வேல்யூ இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது இந்த ஸ்டாச்சுக்கான ஒரு பேக் ஸ்டோரி. அது வந்து 2550வது பர்த்டே ஆனிவர்சரிக்காக அந்த ஸ்டாச்சுவை கட்டினாங்க. இப்போ இதை எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமராவதியோட ஏசியன் லெகசியை வந்து ப்ரூவ் பண்ணுற விதமாக மரியாதை வைக்கிற விதமாக இந்த ஸ்டாச்சுவை கட்டியிருக்கிறதா இதை போட்டிருக்காங்க. அடுத்தது 8th பிளேஸில் இருக்கிறது வந்து முருதேஸ்வர் சிவா லார்ட் சிவாவோட ஒரு ஸ்டாச்சு. இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா விஜய் சுத்து அண்ணா அவங்க விளாக்ல வந்து ஏகப்பட்ட தடவை அங்கே வந்து போயிருக்காங்க. நேற்று முந்தானே தான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து கர்நாடகாவில் இருக்குது, கோவா போகிற வழியில் இருக்குது இந்த ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 122 அடி, கிட்டத்தட்ட ஒரு 37 மீட்டர் வருமா, 37 மீட்டர் வரும். 122 அடி இருக்குது. இந்த ஸ்டாச்சு வந்து 1994ல் கட்ட தொடங்கிட்டாங்க. 1994ல் தொடங்கி 1996லேயே கட்டி முடிச்சிட்டாங்க. நான் பிறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிச்சிட்டாங்க. அண்ட் இது மொத்தமாக 2 வருஷம் இருக்குது இந்த ஸ்டாச்சு வந்து கட்டுறதுக்கு. அண்ட் இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 கோடி ஆயிருக்குது. இந்த ஸ்டாச்சுவை மெயினான ரீசன் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன் இருங்க. இப்போ இந்த ஸ்டாச்சுவோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு மேலே இருக்குதுங்க. 14 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 500 கோடிக்கு மேலே இந்த ஸ்டாச்சுவோட வேல்யூ இப்போ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு வந்து ஒரு சிங்கிள் மேனால் கட்டப்பட்ட ஒரு ஸ்டாச்சு. ஆர்என் செட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிங்கிள் மேனால் கட்டப்பட்ட ஸ்டாச்சு. இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு. இவர் வந்து சிவபக்தரான், ரொம்ப அதிகப்படியான சிவபக்தரான். ஸோ இவங்க ஊர்லேயே அந்த ஸ்டாச்சு வந்து கட்டியிருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனில் இந்த ஸ்டாச்சு சுற்றி ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு பிஸ்னஸ் மேனால கோஸ்டல் டூரிசம் வந்து நிறையா டெவலப் ஆயிருக்கான் இந்த ஸ்டாச்சு இருக்கிறதுனால. அடுத்தது 7th பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவோட பேர் வந்து ஆதியோகி சிவா. இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு. இப்போ ரீசெண்டாக தான் அது கட்டினாங்க. ரீசெண்டாக இல்லைங்க, இதுவும் 10 வருஷம் ஆயிடுச்சு ஸ்டாச்சு கட்டி. சரி, இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 112 அடி, 112.5 அடி அப்ராக்சிமேட்லி. அண்ட் ஒரு 34 மீட்டர் வருமா, 34 மீட்டர் வரும். இப்போ இந்த ஸ்டாச்சு எப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2015ல் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2015ல் கட்ட ஆரம்பிச்சு 2017ல் இனாகரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கு ஆன செலவுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணிட்டு ஆனால் இப்போ அந்த 2025ல் எவ்வளோ ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குங்க. 300 கோடிக்கு மேலே இதோட ஒர்த்து அப்படின்னு போட்டிருக்கு. 300 கோடியா? 7 கோடி எங்க, 300 கோடி எங்க? இவ்வளோவா பிஸ்னஸ் அங்கே வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இதோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சத்குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர்னால தான் இந்த ஸ்டாச்சு வந்து கட்டப்பட்டது. அவர் தான் ஒரு முக்கியமான ரீசனு. அதுக்கப்புறம் வந்து இந்த யோகா இது வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னா சிவனட் கிட்ட தான் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இந்த ஸ்டாச்சுவை கட்டினதாக போட்டிருக்காங்க. ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, ஏன்னா இதில் அப்படி தான் போட்டிருக்கு. அடுத்து 6th பிளேஸில் இருக்கிறது வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு. நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சு. அண்ட் இதோட உயரமும் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். 133 அடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு. 41 மீட்டர் என்ன சம்திங் வரும். அண்ட் இந்த ஸ்டாச்சு வந்து 1990ல் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 90ல் கட்ட ஆரம்பிச்சு 2000ல் கட்டி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கு இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கு. இப்போ இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.5 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி தான் ஆதியோகி செலவு எவ்வளோ ஆச்சு? 7 கோடி ஆச்சு. அதே மாதிரி 300 கோடி கிட்ட இப்போ அதோட வேல்யூ இருக்குதா? அதே மாதிரி தான் 6.5 கோடி இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 கோடிக்கு மேலே அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ இதுக்கு பேக் ஸ்டோரி நான் என்னத்தை சொல்கிறது, திருவள்ளுவரை ஹானர் பண்ணுற விதமாக தான் இந்த ஸ்டாச்சு வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் வந்து வேறு எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் ஒரு மெயினான ரீசனு. அதுக்கு அடுத்தது 5வது இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஹனுமான் ஸ்டாச்சு. இது வந்து ஆந்திர பிரதேஷ் பரிட்டாலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர்ல இருக்குது. இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135 அடிங்க. ஒரு 40 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 135 அடி. இப்போ இந்த ஸ்டாச்சு வந்து கட்டுறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1998ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2003ல் கட்டி முடிச்சிருக்காங்க. மொத்தமாக 5 வருஷம் ஆயிருக்கு இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கு. இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி இதோட நெட்வொர்த் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 100 கோடின்னு போட்டிருக்குங்க. 100 கோடிக்கு மேலே 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 100 கோடிக்கு மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அதோட ஒர்த் இருக்குதா? சரி, இதோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹனுமானோட டிவோட்டிஸ்
அவங்களால இந்த வீர அபயா ஆஞ்சநேயா சுவாமி ட்ரஸ்டால கட்டப்பட்ட ஒரு ஸ்டாச்சு இது. ஹனுமானோட டிவோட்டிஸால கட்டப்பட்ட ஒரு ஸ்டாச்சு இது. அவ்வளவுதான். அதை ஸ்பிரிச்சுவல் ரீசன் போட்டிருக்காங்க. அடுத்தது 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவோட பேர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், அம்பேத்கரோட ஸ்டாச்சு. அண்ட் இது வந்து ஆந்திர பிரதேஷோட விஜயவாடால இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 268 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுங்க. 80 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 80 மீட்டருக்கு மேலே வரும். அண்ட் இந்த ஸ்டாச்சு வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கட்டுறதுக்கு. 2024 ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜனவரி மாதம் ஏதோ இனாகரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் வருஷம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது ஜனவரியில் ஏதோ ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான அந்த டைம் டேக்கன் வந்து 3 வருஷம். இப்போ இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 404 கோடிக்கு மேலே கீழே அந்த அளவுக்கு ஏதோ அப்ராக்சிமேட்டாக செலவாயிருக்குன்னு அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாச்சுவோட இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ 2025 இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 600 to 700 ப்ளஸ் க்ரோஸ் வரைக்கும் வேல்யூ இருக்குன்னு போட்டிருக்கு. அண்ட் இதோட மேஜரான ரீசனு இதுக்கும் நான் வந்து பெருசாக விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இவரோட சிலை ஒரு இடத்துல இருக்குதுன்னா அங்கே வந்து ஈக்குவாலிட்டி ஜஸ்டிஸ் வந்து நிலைநாட்டணும் சிம்பாலிக்காக சொல்கிற விதமாக தான் அவரோட ஸ்டாச்சு அங்கே வந்து கட்டியிருப்பாங்க. அதான் ஒரு மெயினான ரீசனாக இருக்கும். அடுத்தது 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவோட பேர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. இது வந்து ராமானுஜாவோட சிலை. ஓகே, இது வந்து தெலுங்கானா ஹைதராபாத்ல இருக்குது இந்த சிலை. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட 216 அடி, 60, 62, 65 மீட்டர் ஏதோ கிட்ட வரும் அப்ராக்சிமேட்டா. இப்போ இந்த ஸ்டாச்சு வந்து எப்போ கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா 2015 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2015 கட்ட ஆரம்பிச்சு 2022 மொத்தமாக இனாகரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கு இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கு. அண்ட் இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான செலவு வந்து 1000 கோடிங்க. 216 அடி உயரம் இருக்குது. 1000 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிலையை கட்டுறதுக்கு. அண்ட் இந்த சிலையோட இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 கோடிக்கு மேலே வேல்யூ இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்டாச்சு வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி, அந்த ஈக்குவாலிட்டியை காட்டுற விதமாக தான் இந்த ஸ்டாச்சுவை கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேக் த ஸ்டோரி இருக்குது. அடுத்து 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சு வந்து விஸ்வாஸ் ஸ்வரூபம். இது வந்து சிவாவோட ஒரு ஸ்டாச்சு. இது வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நத்வாரா அந்த ஊரில் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாச்சு தாங்க வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய டாலஸ்ட் பிக்கஸ்ட் சிவாவோட ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட 369 அடி. 369 அடினா நம்ம போய் அங்கே நின்றோம்னா இத்தனை தான் இருப்போம். அந்த சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆயிருக்கு இந்த ஸ்டாச்சுவை கட்டி முடிக்கிறதுக்கு. 2022 தான் இந்த ஸ்டாச்சு வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான செலவுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாச்சுவோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 கோடிக்கு மேலே, 750 கோடி கிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அடுத்தது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவோட பேர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஒரு ஸ்டாச்சு. இது வந்து குஜராத் கெவாடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாச்சுவை கட்ட ஆரம்பிச்சப்ப ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வேற ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இப்போ இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 597 அடிங்க. கிட்டத்தட்ட 600 அடியை தொட்டுருச்சு. 3 அடி போச்சுன்னா 600 அடி. இது 100 அடியில இருந்து ஆரம்பிச்சோம். 100, 200, 300, இப்போ வந்து 600 அடிக்கு அப்படியே 2x டெவலப் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாச்சுவோட எப்போ கட்ட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 கட்ட ஆரம்பிச்சு 2018 வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மாதம் 31 2018 வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மற்றதுலலாம் மாதத்தை மென்ஷன் பண்ணல பாருங்க. சரி, இப்போ இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இதுதான் மெயினான ரீசன் அந்த கான்ட்ரவர்சி ஏற்படுத்தினதுக்கு. அதுக்கு பற்றி வேணா தனியாக நம்ம வீடியோ பேசி போடுவோம். இது வந்து கண்டிப்பாக சர்தார் வல்லபாய் பட்டேலை ஹானர் பண்ணுற விதமாக, மரியாதை வைக்கிற விதமாக தான் இந்த ஸ்டாச்சு வந்து கட்டியிருக்காங்க. அண்டு நீங்கள் யாராச்சும் இந்த ஸ்டாச்சு 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் யாராச்சும் தனித்தனியாக கண்டிப்பாக போயிருப்பீங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லார்ட் சிவாவோட ஸ்டாச்சுக்கு போயிருப்பீங்க, இல்லை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய லார்ட் சிவாவோட ஸ்டாச்சுக்கு போயிருப்பீங்க, கன்னியாகுமரிக்கு பல பேர் போயிருப்பீங்க. நான் இது வரைக்கும் போனதில்லை. இந்த மாதிரி பல இடத்துக்கு போயிருப்பீங்க. நீங்களாம் யார் எங்கெங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதையும் முடிஞ்சா கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம சேனல்ல இது ஒரு வீடியோவா எடுத்து போட்டோம். இந்த வீடியோ ஒரு vlog-ஆ எடுத்து போடணும்னு எனக்கு ஆசை. இந்த 10 ஸ்டாச்சு கிட்டையும் போய் இந்த ஸ்டாச்சு இவ்வளோ பெருசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு ஆசை. முடிஞ்சா ஒரு vlog-ஆ கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரத்தில் போடுவோம். கூடிய சீக்கிரத்தில் முடியுமா என்னன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போடுவோம். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸ், ஃபேமிலி ஆளுங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பை.